சிதம்பரம் தேரை இப்படி தான் திருப்புவாங்களா? இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு சிதம்பரம் தேர் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். உலகத்திலே மூலவர் சிலையா இருக்கிற சுவாமி உற்சவர வர ஒரே கோயில் இந்த சிதம்பரம் கோயில் தாங்க. சிதம்பரம்னாலே ஆடல் அரசர் நடராஜன் ஆட்சி தான். அவரோட கோயில் விழாவுக்கு வந்து ஆட்டம் பாட்டம் இல்லாம எப்படிங்க இருக்கும்? காலையிலே சரியான கூட்டம், எல்லாரும் சிவன் வைப்ல தான் இருந்தாங்க. கைலாய வாத்தியம், பரதநாட்டியம், காளியாட்டம்னு சொல்லிட்டு தேர் திருவிழா களை கட்டுச்சுங்க. அப்பதான் நம்மளால இந்த விஷயத்தை கவனிக்க முடிஞ்சது. தேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டையை இழுத்துட்டே போனாங்க. அது என்னன்னு பார்த்தா தேரை திருப்ப ஒரு கருவியா. தேரை ஏதாவது வளைவுகளில் திருப்பும் போது இந்த கட்டையை எடுத்து தேரோட பின்பக்க சக்கரத்துல சொருகிடுறாங்க. இந்த கட்டையை இழுத்துட்டு வரவே தேர் சக்கரங்களோட ஒரு சங்கிலியோட இந்த கட்டையை இணைச்சு வச்சிருக்காங்க. இந்த கட்டையை ஒழுக்க மரம்னு சொல்றாங்க. இந்த கட்டையை நல்லா தேர் சக்கரத்துல டைட்டா சொருகினதுக்கு அப்புறம் இது போல 3-4 பேர் ஏறி அதுல குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கும் போது சின்ன மூவ்மெண்ட் கிடைச்சி சக்கரம் நகருது. அந்த ஃபோர்ஸ்லயே அப்படியே தேர் இழுத்துடுறாங்க. தேரும் நல்லா வளைஞ்சு போகுதுங்க.